அண்ணாமலை வரும் முன் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு கோவை சம்பவம். திணறும் எஸ்பி வேலுமணி விடக்கூடாது செந்தில் முதல்வர் மும்முரம். 3 மாதம் கழித்து வரும் அண்ணாமலை சென்னை விமான நிலையம் வந்தவுடன் அதே நாள் அப்படியே பிளைட் பிடித்து கோவையில் நடக்கும் A3 கான்க்ளேவில் கலந்து கொள்ள இருக்கிறார். உலக அரசியலை அக்குவேறு ஆணி வேறாக பிரித்து பார்த்து வந்திருக்கும் அண்ணாமலை வரும் வேகத்தில் என்ன பேசுவாரோ எதை பேசுவாரோ என்ற பல்ஸ் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தாலும் கோவையில் பேச போகும் பேச்சு சாதாரணமாகத்தான் இருக்க போகிறதாம். காரணம் அது அரசியல் மேடைகள். ஆனாலும் கோவையில் அண்ணாமலை வந்தவுடன் என்ன செய்வாரோ, மக்களை எப்படி கவர்வாரோ, அதனால் எப்படியும் விடக்கூடாது. வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம யாருன்னு நிரூபிச்சே ஆகணும்னு முதல்வர் ஸ்டாலின் தீவிரமாக இருப்பதாகவும் அதற்காக தேர்தல் வியூகங்களை வகுக்க மீண்டும் செந்தில் பாலாஜிக்கே முக்கிய அசைன்மெண்ட் கொடுத்துள்ளாராம் முதல்வர். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லுற மாதிரி ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளை தொடர்ந்து தன் வசம் வைத்திருக்கும் அதிமுகவை எப்படியும் முறியடிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் முக்கிய நோக்கமே. ஆனால் பாஜகவுக்கு நார்மலாகவே வாக்களிக்கும் எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அரசியல் நகரமான சென்னையை அடுத்து தொழில் நகரமான கோவையை கைப்பற்றுவதில் பாஜகவுக்கும் அதிமுக மற்றும் திமுகவுக்கும் பயங்கர போட்டி ஏற்பட்டிருக்கு. எப்படியும் கோவை மக்களை கவர வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தும் முதல்வர் ஸ்டாலின் கோவைக்கு மட்டும் சிறப்பு கவனம் எடுத்து சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார். இதில் யாருக்கு அதிக பிரச்சனை என்றால் அதிமுகவின் எஸ்பி வேலுமணிக்கு தான். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தால் திமுக உள்ளே வர முடியாது. கண்டிப்பாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிதான் அமோக வெற்றி பெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதிமுக மற்றும் பாஜக எதிராக இருப்பதால் பெரும் சவாலாக மாறி இருக்கு அதிமுகவுக்கு. அது மட்டுமல்லாமல் விஜய் வேறு கட்சி தொடங்கி வாக்குகளை பிரிக்க வருகிறார். என்னதான் செய்வது என புலம்புகிறாராம் எஸ்பி வேலுமணி. அதே வேளையில் பாஜகவுடன் கூட்டணி இருந்தால்தான் அருமையாக இருக்கும் என பொறுமையாக சொல்கிறாராம் வேலுமணி. ஏன் என்றால் எஸ்பி வேலுமணிக்கு அதிகார பலம் மட்டுமே விஷயமல்ல, கௌரவ குறைச்சல் கூட. அதாவது செந்தில் பாலாஜி தலையிட்டு திமுக அதிக வாக்குகளை பெற வைத்துவிட்டால் தமக்கு இன்சல்ட் ஆகிவிடுமே என யோசிக்கிறாராம். இப்படியான நிலையில்தான் சிங்கம் அண்ணாமலை கோவைக்கு வருகிறார். ஏற்கனவே அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது என உள்கட்சி ஆட்களுக்கு கொஞ்சம் அள்ளு விட்டு இருக்காம் இந்த முறை. அதாவது அண்ணாமலை எதிர்ப்பவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதே தவிர அண்ணாமலைக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன் தான் கிடைக்கும். இன்றைய நிலைமைக்கு அண்ணாமலையை எதிர்த்தால் நம் பெயர் டிவியில் வரும், பேசப்படும், ட்ரெண்ட் ஆகும் என்ற கோணத்தில் யோசிக்க தொடங்கிவிட்டதாம் அரசியல் கட்சிகளும் முக்கிய அரசியல்வாதிகளும். இதுதான் இப்போதைக்கு சங்கதி.